கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 13ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு டாக்டர் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல போயிட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல தமக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்குதா, அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த சென்ட் பாட்டில் கிடைக்குதா அப்படின்னு கார்த்தி தேடுறாரு. டாக்டர் மயக்கமானதுக்கான காரணமான பொருள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு கார்த்தி தேடுறாரு. ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்போ மாயா முன்னாடியே எடுத்துட்டாங்க அந்த இடத்துலேருந்து சென்ட் பாட்டில். அப்போ மாயா ஒளிஞ்சு நின்று கார்த்தி தேடுறத பார்க்குறாங்க. டிரைவர், நீ என்ன தேடினாலும் அந்த இடத்துல நீ தேடி வந்தது கிடைக்காது அப்படின்னு அந்த மாயா ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி எங்க பார்த்தாலுமே தேடி பார்த்துட்டு, சரி இதுக்கு மேல இங்க இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு கார்த்தி காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு, டிரைவர் இதை தானே நீ தேடுற அப்படின்ட்டு கையில இருக்கிற சென்ட் பாட்டில் எடுத்துக்கிட்டு, இது மட்டும் உன் கையில சிக்கிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருக்கும், நல்ல வேலை இது உன் கையில சிக்கலை, இதுக்கு மேலே சிக்காது அப்படின்ட்டு அந்த மாயா அந்த சென்ட் பாட்டிலை தூக்கி வீசிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க மகேஷ் ஒரே குழப்பத்துல இருக்காரு. என்ன இது, போன மாயாவை இன்னும் காணோம், ஒருவேளை பிரச்சனையில சிக்கிருப்பாளோ, என்னவா இருக்கும்? எனக்கு வேற ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட மட்டும் சிக்குனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எதுக்காக மாயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மகேஷ் ரொம்ப பயத்துல இருக்காரு. மாயாவை இன்னும் காணுமே அப்படின்னு பயத்துல இருக்காரு. அதே நேரம் மாயா வீட்டுக்கு வராங்க. வந்ததோட மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, அப்பாடி வந்துட்டியா, உனக்கு தான் இவ்வளோ நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாயா சொல்றாங்க. இங்க பாரு, நான் நினைச்சது சரிதான், கரெக்டா? அந்த டிரைவர் நேரா அந்த காரு கிட்ட போயிட்டு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு தேடி பார்த்தான். அதுக்கு முன்னாடியே நான் எப்படியோ இந்த பாட்டிலை எடுத்துட்டேன். நான் மட்டும் எடுக்காம இருந்திருந்தா அந்த டிரைவர் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி எனக்கு ஆப்பு வச்சிருப்பான் அப்படின்னு. அப்ப மகேஷ் கேக்குறாரு, இங்க பாரு மாயா, இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அவசியமா? இப்ப கூட நீ யோசனை பண்ணி பாரு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, நீயும் நானும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, ஏ மகேஷ், என்ன பேசுற? என்னோட பணக்கார வாழ்க்கையே உன்னோட கல்யாணத்துலதான் அடங்கி இருக்கு. நான் சந்தோஷமா பணக்காரியா வாழணும், நகை பணம்னு வாழணும். எனக்கு கிடைச்ச ஒரே திறவுகோல் அந்த ரேவதி தான். அவளை வச்சுதான் நான் பணக்காரி ஆக முடியும். இங்க பாரு, நம்மளோட பிளான்ல எந்தவித மாற்றமும் இல்லை. நீ அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, எனக்கு உன்னோட ஆசை மட்டும்தான் என்னோட ஆசை. உனக்கு என்ன வேணும்னாலும் நான் அதை நிறைவேற்றி வைப்பேன். ரேவதியை கல்யாணம் பண்ண பிறகு உன்னை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள நடக்கிறது வெளியில யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஆமா மகேஷ் அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயா நினைக்கிறாங்க, நான் எப்படியாவது அந்த ரேவதியை மட்டும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் மொத்த சொத்தும் நமக்கு தான். அந்த வீட்டையே நம்ம ஆட்டி படைக்கலாம். அடுத்த சாமுண்டீஸ்வரியா நான் வளம் வருவேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அந்த மாயா. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு, என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து யோசிக்கிறாரு. அந்த பொண்ணோட கை ஃபேனுக்குள்ள போய் மாட்டினது, அப்புறம் அந்த பாப்பா ஏதோ ஒரு ஆண்டி தான் வந்துட்டு என் கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும் பொழுது கரெக்டாக அந்த நீல கலர் புடவையை பார்க்கும் பொழுது கரண்ட் ஆஃப் ஆனது. ஜெனரேட்டரை ஆன் பண்ண போகும் பொழுது அந்த பிசியை யாரோ எரிச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டாக்டர் இங்கே வரும் பொழுது அந்த டாக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆயினது. பர்டிகுலராக டாக்டருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஆனால் திடீர்னு மயக்கம் போட்டது. இது எல்லாமே நம்ம கார்த்திக்கு ஒரே டவுட்டாக இருக்கு. அப்போ கார்த்தி தீவிரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு மயில் வாகனம் வராரு. மயில் வாகனம் நேராக கார்த்திகை பார்த்து, என்னப்பா டிரைவர், ஒரு விஐபி வந்திருக்கேன் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, எப்பா விஐபின்னு சொன்னது நான் என்னதான்ப்பா சொன்னேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, இருந்தாலும் என் வீட்டில் உள்ள மாதிரியே உனக்கு நக்கல் அதிகம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? நீங்கள் வந்தது தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு?
அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். சரி, என்ன ஆச்சு அந்த டாக்டருக்கு? என்ன பிரச்சனை? நீ ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிருப்பி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த டாக்டரை போய் பார்த்தேன். இந்த டாக்டருக்கு கண்ணில் அடிபட்டிருக்கு. அதனாலதான் அவங்களால வர முடியல. ஆனா அவங்களுக்கு இது வரைக்கும் மயக்கமே வந்தது கிடையாதாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கான். அதுவும் அந்த ஏசியை ஆன் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தானா நடந்த மாதிரி தெரியல, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, யாரோ இதெல்லாம் திட்டம் போட்டு பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாரு மயில் வாகனம். என்னப்பா இது, அது ஆக்சிடென்டா தானப்பா இருக்கும், ஏன்பா நீ இப்படி சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல, அந்த ஆக்சிடென்ட் நடக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க பர்டிகுலரா இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, எப்பா நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, அப்படி கூடவே யாராவது பண்ணுவாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. டாக்டர் இங்க வரக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாரு அப்படிங்கறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அது யாருப்பா அது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, அவங்க யாரு அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நிறையவே காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரம் இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனையெல்லாம் தீப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா ஆமா அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரி ஓகே, சீக்கிரம் கண்டுபிடி. அதோட நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னோட இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடு. அப்பதான் குடும்பத்துக்குள்ள எனக்கு கொஞ்சம் பெருமை கிடைக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உண்மையை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பெருமையை கொடுக்குறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் பொண்டாட்டி தேட ஆரம்பிச்சிருவா, நான் மட்டும் உன் கூட இப்படி சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என் பொண்டாட்டி ரோகிணி என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவா, அதனால நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் வெளியில வராரு. வெளியில வந்துட்டு 4 பக்கட்டும் சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா யாருமே இல்லை. மயில் வாகனம் நினைக்கிறாரு, அப்பாடா யாரும் இல்லை, இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்ட்டு ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுதுதான் ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க. ரோகிணி நேரா மயில் வாகனத்தை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. மயில் வாகனம் நேரா ரோகிணிய பார்த்ததோட, ஐயோ என் பொண்டாட்டி வந்துட்டாலே, ஆகா இவன் ரூம்ல இருந்து வெளியில வரோம், நம்மளை விடமாட்டாளே அப்படின்னு. அப்ப ரோகிணி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, எதுக்கு நீங்க இவன் ரூமுக்குள்ள இருந்து வரீங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இவர் கூட பேசாதீங்கன்னு அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, நான் அவன் கூட பேசினானா, அவன் கூட எல்லாம் நான் பேசவே இல்லை, நான் போயிட்டு அவனை மிரட்டிட்டு வந்தேன், இனிமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு அவனை மிரட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ரோகிணி சொல்றாங்க, யாரு நீங்களா அந்த டிரைவரை மிரட்டுனீங்க, உங்களை போய் அப்படி நம்பலாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த டிரைவர் கிட்ட மட்டும் நீங்க கை உசத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி அடி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து துர்கா, ரேவதி, அந்த குட்டி பாப்பா எல்லாரும் வராங்க. வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல, அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் என்னமோ கோலை மாதிரி உன் அக்கா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, அதான உண்மை, நீங்க இன்னைக்கு அக்காவை எதிர்த்தே பேசுனது கிடையாது, நீங்க போயிட்டு அந்த டிரைவரை மிரட்டுனீங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் நான்லாம் அவனை நல்லா மிரட்டுன அவன் பயந்து போய் இருக்கான், அவன் விட்டா இன்னைக்கே பொட்டி படிக்கை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஓ அப்படியா, அந்த டிரைவர் அதோ அங்க நிக்கிறாரு, எங்க எங்க கண்ணு முன்னாடி அவரை மிரட்டி பாருங்க பாப்போம் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஆகா இப்படி கோத்து விடுறாளுகளே அப்படின்னு. ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, முடிஞ்சா எங்க கண்ணு முன்னாடி போயிட்டு நீங்க அந்த டிரைவரை மிரட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க தைரியசாலி அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, நான் இப்பயே போய் மிரட்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப துர்கா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அந்த டிரைவர் யாருக்குமே வந்துட்டு பாரபட்சம் பார்க்க மாட்டாரு, அடி ஒண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, நான் போய் மிரட்டல, அவன் எப்படி பயப்படுறான்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் நேரா கார்த்திய பார்க்க போறாரு. கார்த்தி மாடியில நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப மயில் வாகனம் போய் நின்று, ஏய் இங்க பாரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த குடும்பத்துல உள்ளவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துவ, இனிமே நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வித சம்மதமும் இல்லை, மரியாதையா இந்த வீட்டை விட்டு பொட்டி படிக்கையை தூக்கிட்டு போய்கிட்டே இரு, நீ என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் பேச, இதை கேட்டுட்டு கார்த்தி
அமைதியா இருக்காரு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர், நான் உன்னை எதுக்காக பேசுறேன் தெரியுமா? என் பொண்டாட்டி எல்லாரும் அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காளுக. உன்னை மிரட்டல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இல்ல ரொம்ப அசிங்கப்படுத்துவாளுவ. அதனாலதான் நான் உன்னை மிரட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கெஞ்சிட்டு இருக்காரு. இத பார்த்ததோட கார்த்தி வந்துட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை, இந்த இடத்த விட்டு போடா அப்படின்ட்டு. இங்க பாருப்பா, நீதான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்னை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன், தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் எனக்கு கம்பெனி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கெஞ்சின்னு கெஞ்சுறாரு. ஆனா தூரத்துல இருந்து பாக்குற ரோகிணிக்கு, அப்பாடி என்னடி இவர் இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, அப்ப மாமா சொன்னது உண்மைதான், உண்மையிலேயே அந்த டிரைவரை மிரட்டுறாங்கதான், இப்படி பயந்து போறாரு பாத்தீங்களா அந்த டிரைவர் அப்படின்னு. இது கேட்டதோட ரோகிணி சொல்றாங்க, பரவாயில்லையே, இவரு நல்லாதான் பேசுறாரு, நம்ம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வராரு. அப்புறமா கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஒரு துர்கா நேரா அவங்க மாமாவை பார்த்து, மாமா நீங்க இப்படி தைரியசாலின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, பாத்தியா, உன் புருஷன் ஒரு பெரிய ரவுடி ஆக வேண்டியது, என்ன உங்க வீட்டுக்கு கடமைக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே ரோகிணியும் சரிங்க அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கார்த்திகை நேரா அவரோட ரூமுக்கு போக, இது எல்லாம் பார்த்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, பாவம் டிரைவர், அவரை போய் எதுக்கு மாமா இப்படி பேசுறாரு சம்மந்தமே இல்லாம, நம்ம போயிட்டு மன்னிப்பு கேட்போம் அப்படின்ட்டு ரேவதி நேரா அந்த கார்த்தியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தி நேரா ரேவதி கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க மாமா அப்படி பேசினதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பரவாயில்லைங்க, அவரு அவரு இந்த வீட்டுல உள்ளவங்க தானே, அவரு பேசுறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, எங்க மாமா வந்துட்டு அப்படி பேசுவாரே தவிர்த்து அவர் ரொம்ப கள்ள கபடம் இல்லாத ஆள் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இந்த ரேவதி இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா அமைச்சு கொடுக்கணும், நம்ம அந்த மகேஷ் மாயா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நல்லபடியா விசாரிச்சுதான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும், நம்மளா இப்படி முடிவு பண்ணது ரொம்ப தப்பு, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு கார்த்தி ஒரு முடிவு பண்றாரு. ஏன்னா இந்த வீட்லயே ரேவதி ரொம்ப சாஃப்ட் டைப்பு, ரேவதி அடுத்தவங்களுக்கு மட்டும் நல்லது யோசிக்கிறவங்க அப்படிங்கிறது நம்ம கார்த்திக்கு தெரியும். அதனால ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா நைட் ஆகுது. நைட்டு வந்துட்டு கார்த்தி ஒரே யோசனையில நின்றுகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு எங்கேயோ போறாங்க. இதை நம்ம கார்த்தி பாக்குறாரு. இந்த நேரத்துல இவங்க எங்க போறாங்க அப்படின்னு. அப்ப சந்திரா கேட்டை திறந்துட்டு வெளியில போறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்துல இவங்க எங்க போறாங்க அப்படின்னு கார்த்தி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பார்க்க அங்க சந்திரா ஓடி போய் அந்த சிவனாண்டிய பாக்குறாங்க. இதை பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க ரொம்ப லேட்டா வந்துட்டேன், சாரிங்க அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, பரவாயில்ல சந்திரா, உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லைங்க, அந்த வீட்டுல ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆகிருது, எல்லாரும் தூங்கின பிறகுதானங்க நான் உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சரி கவலைப்படாத சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த டிரைவர் இருக்கான்னு, இன்னும் அந்த கலசம் காணாம போனதை நான் தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப சந்திரன் சொல்றாங்க, அவன் இத்தனை நாளும் யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லாம இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு, அவன்கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும், அவன் அவன் நம்மளுக்கு பயப்படணும், அதோட அந்த ரேவதியோட கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஆதாரம் தேவை அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, அதுக்கு என்ன பண்ணலாம் சந்திரா அப்படின்னு. கார்த்தி நேரா சந்திராவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்களா. அப்ப சந்திராவும் சிவனாண்டியும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கார்த்தி பார்த்துட்டு, இதை ஒரு வீடியோ அல்லது போட்டோவா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கார்த்தி அவரோட போனை எடுத்து போட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு கார்த்தி பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. அப்படி அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, கரெக்டா அந்த ரேவதியோட கல்யாணம் எல்லாம் சரி பண்ணி வரும் பொழுது கடைசி நேரத்துல அந்த ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும், இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்ப சந்திரா சொல்றாங்க, "என்னங்க ஃபர்ஸ்ட்டு அந்த டிரைவர் வந்துட்டு நம்ம கைக்கு சிக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல கூட அவன் யாரு? எங்கேருந்து வந்திருக்கான்?" அப்படின்னு கேட்டப்ப, அவன் வாய தொறக்கவே இல்ல. ஸோ, அவன் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனையாகும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன பத்தின உண்மைகள இத்தன நாளும் வெளியில சொல்லாம இருக்கான். ஸோ, அவன பத்தின உண்மைகள ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் யாரு? எங்கேருந்து வந்திருக்கான்? எதுக்காக வந்திருக்கான்? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சுலபமா அவனை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவன் நம்ம பேச்சுக்கு தான் கட்டுப்படணும். அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி கேட்குறாரு, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் போட்டோ எதுவும் இல்லையே அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அவன் போட்டோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு. சந்திரா நேரா அந்த சிவனாண்டிக்கு போட்டோவை அனுப்புறாங்க. சிவனாண்டி அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு, சரி நான் இதை வச்சு அவனோட டீட்டெயிலை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க, நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம கார்த்திகை நேராக சந்திராவோட இந்த கேடித்தனம் தெரிஞ்சு செம்ம ஷாக் ஆகி நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதோட கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ சந்திரா வீட்டுக்கு வராங்க. கார்த்தி டக்குன்னு சந்திராவோட எதிர்க்க போய் நின்றுட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல சந்திரா கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இந்த நேரத்துல நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இந்த நேரத்துல நீங்க இப்படி வெளில போயிட்டு வர்றது பாதுகாப்பானது கிடையாது அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, எப்ப எங்க போயிட்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் எங்க போகணும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தா? தேவையில்லாம பேசாத அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு நம்பிக்கையான ஆளு. நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டீஸ்வரி மேடம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? அவங்க உங்களோட சொந்த தங்கச்சி, சொந்த அக்கா. அவங்களுக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்றீங்களே அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இந்த சந்திரா. சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நான் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா நேரா கார்த்திகிட்ட சவால் விட, கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். என்ன மீறி இந்த குடும்பத்தை உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணவும் விட மாட்டேன். ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தானே நீங்க இப்படி பண்றீங்க. அந்த கல்யாணம் நிக்காது. நான் நடத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க அந்த சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, உனக்கு அப்படி இந்த குடும்பத்து மேல என்ன பாசம்? எதுக்காக இந்த குடும்பத்தை பாதுகாக்க போராடுற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த குடும்பம் எனக்கு அப்படிப்பட்ட குடும்பம், அதை பத்தி உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முதல்ல உன்கிட்டேருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.